என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe and red color பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க அந்த குட்டி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ என் சேனல்ல எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல front and back டிசைனர் நெக்லைன் தான் பார்க்க போறீங்க. ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான யோக் நெக்லைன் பட்டு சாரிக்கு ரொம்ப அழகா ரொம்ப எலகண்டா சிம்பிளா பியூட்டிஃபுல்லா ஈஸியா எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆர்ம் ஹோல், நெக்லைன், பிளவுஸோட டெப்த் எல்லாம் ஹைட் இதெல்லாம் நார்மலா நீங்க எப்பவும் வரைகிற மாதிரி வரைஞ்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பா ஷேப்பில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இதை ஃபர்தராக மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ கீழேருந்து ஒரு 3லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம இன்னொரு லைன் ஜாயின் பண்ண போகிறோம் ஃபோல்டட் எட்ஜ்க்கு. ஸோ என்னோட ஷமாஸ் அன்பாக்சிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்க குண்டாயிட்டாங்கன்னா அந்த சுடிதார் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க சுடிதார்ஸை எப்படி வந்து ரீசைஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை நீட்டாக பெருசாக்குறதுன்னு நான் காட்டியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் லிங்க் போடுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி இதை மார்க் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து நம்ம சாரி பீஸில் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரியிலேருந்து ஒரு 5 இன்ச் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஸ் தான் இப்போ நம்ம யோக் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ மேலேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஆர்ம் ஹோலில் எப்படி நம்ம கர்வ் கொடுத்துருக்கோமோ அதே கர்வ் இப்போ நம்ம ப்ளவுஸில் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் யோக் நெக்லைன் வைக்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சாரியிலேருந்து ஒரு 5லேருந்து 6 இன்ச் கட் பண்ணாலே போதும். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது உங்களுக்கு. ஒரு சுங்கு அதாவது 1 ப்ளீட் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் முன்னாடி சொருகிறதுல. ஸோ சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்க பீஸ் இது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வைக்கணும் இல்லையா, அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பட்டு சாரி டிசைன். அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பீஸை வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணலாம். ஸோ பின்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நல்லா நீட்டாக வச்சு இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து லைனிங் கொடுத்து இந்த நெக்லைன் நம்ம திருப்ப போகிறோம். ஸோ இதோட ஆர்ம் ஹோலும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எடுத்திருக்க சாரி பீஸ் மேலே டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கார்பன் பேப்பரை வச்சு இப்போது இந்த ஷேப்பை நான் வந்து கார்பன் பேப்பரில் வரைகிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஷேப் வந்து இந்த சாரி பீஸ் இருக்கு இல்லையா அதில் வந்துடும். ஸோ எனக்கு கட் பண்ண 2 துணியும் ஒன்றா சேர்த்து ஒரே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ எப்போவுமே கார்பன் பேப்பர் ஹேண்டியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் பண்ண ஈஸியாக இருக்கும். 1 ரூபி தான் ஒரு கார்பன் பேப்பர். ஸோ 1லேருந்து 2 பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யோக் நெக்லைனுக்கு யோக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு வேலை தெரியலனா இப்போ உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ இப்போ இந்த ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷேப்பை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே டைப்பில் நீங்கள் சுடிதார் கூட ட்ரை பண்ணலாம். சுடிதார் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த யோக் நெக்லைன் வர மாதிரி வச்சு இதுக்கு லைனிங் கொடுத்து கூட நீங்கள் போடும்போது அந்த எட்ஜில் வந்து பைப்பிங் கொடுத்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யோக் நெக்லைன் ரெடி பண்ணிடலாம். துணியோட உள் பக்கத்தில் அதாவது அந்த பைப்பிங் கார்டு வந்து துணியோட உள் பக்கத்தில் வர மாதிரி வச்சு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப்பர் ஃபுட் மாற்றிக்குங்க. ஸோ ஜிப்பர் ஃபுட் வந்து எல்லா மிஷினுக்கும் இப்போ வந்து இருக்குது. ஆக்சுவலாக அமேசான்லேயே நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்கள் டீலர்கிட்டையும் நீங்கள் இதை பற்றி விசாரிக்கலாம். பிகாஸ் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஜிப்பர் ஃபுட் வந்திருக்கு. ஸோ நார்மல் மிஷின்லேருந்து இப்போது வர ஜெனோமிலேருந்து எல்லா மிஷினுக்கும் ஜிப்பர் ஃபுட் இருக்குது. ஜிப்பர் ஃபுட் வச்சு நீங்கள் பைப்பிங் கார்ட் தைக்கும் போது இன்னும் நல்லா நீட் ஃபினிஷாக இருக்கும். அதே மாதிரி அந்த கார்டை ஒட்டி தையல் வரும். அதுதான் மெயினான விஷயம். ஸோ இப்போது இதை இந்த மாதிரி நம்ம தைச்சி விட்டுடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 2 யோக்கையும் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நாச்சஸ் கட் பண்ணுங்கள். இந்த நாச்சஸ் எதுக்காக கட் பண்ணுறோன்னா
இந்த பைப்பிங் வந்து நல்லா ஈஸியாக டர்ன் ஆகணுன்றதுக்காக. ஸோ இதை கட் பண்ண மறந்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பைப்பிங் திரும்பாது, அதேமாதிரி நீட் ஃபினிஷும் இருக்காது. ஸோ இப்போ பைப்பிங் வந்து ராங் சைடில் வந்து டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி யோக் தான் நீங்கள் ஃப்ரண்ட் நெக் லைனுக்கும் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து லைனிங் கூட வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி இதை சுற்றி தைச்சு இங்கே நாச்சஸ் கட் பண்ணி இதை நம்ம உள்ளே டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் நாச்சஸ் கட் பண்ணுங்கள். எங்கே பாயிண்ட்ஸ் வருதோ அங்கே மட்டும் கட் பண்ணால் போதும். இது யூ நெக்லைன் கிடையாது. யூ நெக்லைன்னா ஃபுல் நெக்லைனுக்கு நீங்கள் நாச்சஸ் கட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போது இதை இந்த மாதிரி எடுத்து இதை சுற்றி நம்ம இப்போ ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபர்மாக நின்றுடும் அந்த நெக்லைனை. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இதே மாதிரி யோக் இன்னொரு சைட் ஆஃப் தி யோக் வந்து நான் தைச்சி முடிச்சிடுறேன். அதாவது வந்து அந்த பைப்பிங்கை நல்லா உள்ளே தள்ளிட்டு திரும்பி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் இதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு நீங்கள் தைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் இப்போ இந்த யோக்கை நம்ம வைக்க போகிறோம். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல், சைட்ஸு, கீழே பாட்டம் இது மூணுத்தையும் வந்து தைச்சிட்டோன்னா நமக்கு நல்லா ஃபர்மாக இருக்கும். துணி வந்து எங்கேயுமே இழுத்து கொடுக்காது, எங்கேயுமே சுருக்கம் வராமல் ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இது இந்த சைடில் இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான லைனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வெறும் பைப்பிங் கொடுத்து இதை டர்ன் பண்ணிட்டாலே போதும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் நெக் லைன். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த யோக் நெக் லைன் தனி பீஸாக கட் பண்ணி நீங்கள் பைப்பிங் கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டியமாய் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஜாப், ஈஸியாக வந்து பிக்னஸால் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷ் வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக யார் வேணால் தைக்கலாம். தப்பு வந்து மோஸ்ட்லி வராது. ஃபினிஷ் வந்து பார்த்தா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பிட்டில் வந்து ஒரு சின்ன பார்டர் பீஸ் இருந்து அந்த பார்டர் பீஸை இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த பார்டர் பீஸை இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது ரெண்டு சைடும் பைப்பிங் கொடுத்து இந்த வி ஷேப்பை நம்ம வந்து ரா எட்ஜை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சின்ன கிராஸ் பீஸ் எடுக்கிறேன். கிராஸ் பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி இதை தைச்சு உள்ளே டர்ன் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த பீஸை நம்ம சென்டரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லைன். ஃப்ரண்ட் நெக்லைனில் தைக்க வேண்டிய கிராஸ் பீஸை வச்சு தைச்சி முடித்த பிறகு நம்ம யோக் நெக்லைன் எப்படி ரெடி பண்ணமோ சேம் லைக் தட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை வச்சு நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது அட்டாச் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து கொக்கி பட்டி, லூப்ஸ் பட்டி எல்லாம் தைக்க வேண்டியது வரும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வச்சு இது ஓரமாக ஒரு தையல் போட போகிறோம் நெக்லைனில். ஓகே, ஸோ இதே மாதிரி வெளியே ஒரு வாட்டி தையல் போட்டு இதுக்கு மேலே வந்து எட்ஜிங் லேஸை கொடுத்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஸோ உள் பக்கத்தை தைச்ச பிறகு வெளி பக்கத்தையும் அதே மாதிரி தைச்சிருங்க. பிகாஸ் எட்ஜிங் லேஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா துணி நல்லா படிஞ்சு வரும். ஸோ வெளி பக்கத்தையும் இதே மாதிரி நம்ம தைச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே ஒரு எட்ஜிங் லேஸை கொடுத்தோன்னா நமக்கு வந்து ரா எட்ஜ் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து கொக்கி பட்டி லூப் பட்டிலாம் தைச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே ஒரு எட்ஜிங் லேஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எட்ஜிங் லேஸ் கொடுத்து முடிச்ச பிறகு 2 ஷோல்டரை ஒன்றா ஜாயின் பண்ணி நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிடலாம். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேக் ஸ்ட்ரெச், ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் பேக் ஸ்ட்ரெச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்குது. பேக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ரொம்ப அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. See you next time. Till then, take care. Bye bye.